அன்னைக்கு முதல் நாள் நைட்டு ஆர்டர் இருந்துச்சுங்க. அதனால் தூங்க லேட்டாச்சு. பிள்ளைங்க தான் தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க. ஆனியன் தோசை, ரோஸ்ட்டு தோசை அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு எனக்கும் 3 தோசை சுட்டு கொடுத்தாங்க. சாப்பிட்டு தூங்க போயிட்டோம். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் தான் வந்து சுத்தம் பண்ணேன். கொஞ்சம் பாதாம் பிசின் இருந்துச்சுங்க. அதை கொஞ்சம் ஊற போட்டு மறுநாளைக்கு லெமன் ஜூஸில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஊற போட்டிருந்தேன். கிச்சனெல்லாம் அப்படி தாங்க இருந்துச்சு. இந்த பாத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் மதியத்தில் வந்து இந்த பாத்திரம் நைட் ஃபுல்லாக கழுவவே இல்லை. அதுக்கப்புறம் சரி காலைல டீ போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கேரட்டு, வெங்காயம், முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டு நல்லா துருவி வச்சுக்கணும். இந்த பக்கம் வந்து காலைல சாப்பிட்றதுக்கு வந்து தோசை தாங்க செஞ்சுருந்தேன். தோசைக்கு அந்த பக்கம் அன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சட்னி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் சட்னினா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குமா, அதனால் வந்து ஒரு பக்கம் தோசை சுட்டுக்கிட்டேவும் இந்த மோமோஸ்க்கு வந்து இந்த ஸ்டஃபிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து நல்லா வதக்கணும். அதை வந்து எப்படி செய்யணும்னா தண்ணி ஊற்றாமல் செய்யணுமாமா. தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. அப்படியே வந்து உப்பு மட்டும் போட்டு மிளகுத்தூள் அது மட்டும் போட்டு நல்லா தட்டத்தை போட்டு மூடி வச்சு சுருளை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஷேப் பண்ணணும். அது அந்த மோமோஸ் மாதிரி மேலே ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி துணி போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். தரமா இருக்கு பாரு, அதுக்கு மாற்றி போடவா? சரி கூடுச்சுன்னா கூட போட போப்பாரு. பொருள் தரமா இருக்கு. அங்கே நிறுத்திடுவானே. அவ்வளோதான். உங்களுக்கு அடிச்சுன்னா நீங்கள் நல்லா இருக்கும்லக்கா? நல்லா இருக்கும். பொரிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், குழம்புக்கும் நல்லா இருக்கும். ருசியாக இருக்கும். கொஞ்சம் முள் இருக்கும். இல்லை அவ்வளோவா முள் இருக்காது. விலை மீன் என்ன வீடியோ அப்படியா? இது ஒரு டைப்பாக இருக்கு. மீனா பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, ரெண்டுமே தெளிவா இருக்கு. சங்கராவா வெட்ட கொண்டு வாடா. எத்தனை ஒரு கிலோவா? மீன் மார்க்கெட்டும் போயிட்டு வந்துட்டேங்க. போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஞ்சம் பசி ஆயிடுச்சுங்களா, இந்த மோமோஸ் வச்சு அந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னா, சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி, மிளகா வத்தல் இருக்கு பாருங்கள், வரமிளகா அந்த இது, வெங்காயம், தக்காளி, வரமிளகா 3ஐயும் வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். ஒரு பாதி வெந்தால் போதும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஜாரில் வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கணும். தாளிக்கிறதுக்கெலாம் தேவையில்லை. நமக்கு வந்து புளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நானும் இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் சாப்பிட்றேன்.
சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. அப்புறமா என் பிள்ளைங்க தான் சொல்லிக் கொடுத்தாங்க அதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. மீன் மார்க்கெட்டு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்களா. வரும்போதே வந்து தக்காளி, இதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, மீன் அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். மீன் மார்க்கெட்டில் என்னன்னு தெரில, அப்படி ஒரு கூட்டங்க. அது என்னென்னு தெரியல, சரியான கூட்டம் இருந்துச்சு. அங்கே ஒரு நண்டு பார்த்தேன். அந்த நண்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி நண்டு. அது ஏதோ அந்த நண்டுக்குள்ளே வந்து சிப்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க ஒரு பாட்டி தான் சொன்னாங்க. ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கிட்டே இந்த பக்கம் வந்து மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருந்தேன். என்னென்ன மசாலா போட்டேன்னு பார்த்திங்கன்னா, தனி மிளகாத்தூள், லெமனு, அதுக்கப்புறமேட்டு உப்பு, அவ்வளோதான். இந்த 3 தான் போட்டேன். வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடவே இல்லை. எப்போவுமே போட்டு தான் பண்ணுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து போடாமல் செஞ்சுருந்தேன். போன டைம் இதே போல் தான் செஞ்சுருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, இந்த வாட்டி நம்ம அதே போல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மட்டும் போட்டு விரவி வச்சுட்டேன். விரவி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடணும். அது விரவி வந்து வெயில்லையும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னோம்னா பார்த்து ஞாபகமாக வச்சுக்கணும். இல்லைன்னா காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் மண்டையும் அதுக்கப்புறம் அதோடய வால் பகுதி இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். அப்புறம் 1, 2 நடு பீஸு அதையும் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. மீன் அப்படி ஒரு டேஸ்ட்டு. மீன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பீச் சைட்லாம் போனோம்னா இது மட்டும் தான் போடுவாங்க. வெறும் மிளகாத்தூள், உப்பு தான் போடுவாங்க. லெமன் கூட போடுவாங்களா இல்லைன்னு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்த மாதிரி போடுறத நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துக்கும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து அன்றைக்கி வந்து செகண்ட் ஷிஃப்ட் போக வேண்டியது ஆயிடுச்சுங்களா. நைட்டு டிஃபன் கொண்டு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, வேண்டாம்ப்பா, அது மீன் குழம்புலாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் அத்தை வந்து அன்றைக்கி காலையில் வந்து சிக்கன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. அதை வந்து வச்சுருந்தேன். அப்போ நீங்கள் வந்து சிக்கன் குழம்புலாம் சப்பாத்தி போட்டு கொண்டு போங்க, மீன் குழம்பு இருக்கட்டும். அதாவது நம்ம அன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்றது தான் மீன் குழம்பு நல்ல டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், சப்பாத்தி போட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி கொடுத்து விட்டேன். ஏன்னா வந்து அது வந்து காலையில் வச்ச குழம்பு எங்கள் வீட்டுக்காரங்க நைட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்போ சூடு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அதையும் வந்து சூடு பண்ணி சப்பாத்தி போட்டு அவங்களுக்கு அதை நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்கள அனுப்பி நான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா மணி அப்போ வந்து ஒரு 4 மணி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பாத்திரமும் ஃபுல்லாக கழுவாமல் இருந்துச்சுங்களா, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கழுவி எடுத்தேன். அப்புறம் வந்து மீன் பொரிச்சனால வந்து கிச்சன்லாம் ஒரே எண்ணெயாக இருந்துச்சு. அப்புறம் சரி அதையும் க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி, அதுக்கப்புறம் திண்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த மாதிரி பார்த்துட்ருந்தேன். வீடும் வேறு காலையிலேருந்து கூட்டாமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு வீடும் வந்து கூட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி கிச்சன் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். என்ன பண்ணிட்டேன், சரி சோப்பு போட்டு கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நல்ல சோப்பை தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. இந்த பாத்திரம் வந்து எப்போ இருந்து செஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா, முதல் நாள் நைட்லேருந்து சேர்ந்த பாத்திரம். அதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் கழுவ ஆரம்பித்தேன் கிச்சனில். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சோப்பு போட்டு கழுவி நல்லா சூப்பராக பளபளன்னு ஆக்கி எல்லாம் சாப்பிட்டது போக கொஞ்சம் சாதம்லாம் இருந்துச்சு. அதை வந்து ஹாட் பாக்ஸில் வலித்து வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்கும் பாருங்கள், அதையும் வந்து ஒரு கிண்ணத்தில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து எப்போயாவது தோசை, இந்த வேறு ஏதாவது குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா, வேறு ஏதாவது நான்வெஜ் குழம்பு தான் வைக்கிறோம் அப்படின்னோம்னா இந்த எண்ணெய் ஊற்றி காலி பண்ணிடுவேன். வேஸ்ட்டாக கீழெல்லாம் ஊற்ற மாட்டேன். ஆனால் வந்து மறுநாளே வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணி விட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு மிக்ஸியும் வேறு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. சரி அதையும் தொடச்சி க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கோங்க, மணி சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. வீடு நல்லா சுத்தமாக கூட்டி விட்டுட்டு, குப்பையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு இடையில கூட்டி விட்டேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா குப்பையே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் சாயந்தரம் பார்த்தா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி வீடை நல்லா கூட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு சரி இவ்வளோ வேலை பார்த்தது பத்தாச்சு, நம்ம வந்து வீடையும் தொடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி டேபிளெலாம் நகட்டி விட்டு நல்லா கீழே ஃபுல்லாக நல்லா க்ளீன் கூட்டி விட்டுட்டு வீடு துடைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். நான் வீடு துடைக்கவும் மணி எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 11:15. அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு.